வீட்டில் வந்து சாமி படத்துக்கு காகித பூ போடக்கூடாது. இந்த ஆர்டிஃபிஷியல் பூலாம் நிறைய பேர் போடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் பூக்கள்லாம் நிறையா போட்டிருப்பாங்க. அது வந்து சாமிக்கு எப்பவுமே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெண்கள் வந்து ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கக்கூடாது. அந்த வீட்டில் வந்து ரொம்ப துக்கத்தில் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ரொம்ப மன துக்கத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது உடையும் பொருட்களை வைத்து விளையாடக்கூடாது. உதாரணத்துக்கு கண்ணாடி, உதாரணத்துக்கு கிளாஸ், அதாவது கிளாஸ் குடிக்கிற டம்ளர். கோலத்தில் வந்து தேர் கோலம், தேர் வரும்போது மட்டும்தான் போடுவாங்க. நீங்கள் நிறைய கோயில் பக்கத்தில் இருக்கிற வீடுகளில் பார்த்தீங்கன்னா தேர் கோலம்னுவாங்க. அதே மாதிரி அந்த கோலத்தை பார்த்தாலும் அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடலாம். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிட கலாரத்னா மகேஷ் ஐயர் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. இன்றைய நிகழ்ச்சியில வந்து நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, பண வரவு எங்களுக்கு வரணும் அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது. ஏன்னா தொடர்ந்து நிறைய பேர் இதெல்லாம் செய்யுங்க உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். நம்ம நிகழ்ச்சியில கூட நம்ம பேசியிருக்கோம். ஆனா இந்த தவறுகளை வந்து நீங்க செய்யாம இருந்தாலே உங்களுக்கு பண வரவு வரும் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு சார்? இதை பண்ணா முடிஞ்சது அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு 8 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு சொல்லலாம். பொதுவா பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆப்போசிட்டா சில விஷயங்கள் யோசிக்கலாம். அதாவது நான் சொல்லுவேன், முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்கன்னு சொல்லலாம். இதுக்கு ஆப்போசிட்டா அப்ப எமர்ஜென்சினா பணம் கொடுக்கக்கூடாதா? அப்படிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் விட்டுறலாம். அந்த ஆப்போசிட்டான கொஸ்டினே விட்டுறலாம். பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை நாள், செவ்வாய்க்கிழமை நாள் காசு கொடுக்கறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. சரி, இதை தொடர்ந்து எல்லாரும் அம்மா அப்பாங்களே சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். சரி, இதுக்கான காரணம் என்ன? வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய நாள். நம்ம வந்து பணம் தங்கறதுக்கு உண்டான ஒரு தன்மைகள் கொண்ட ஒரு அற்புதமான நாள். ஸோ இந்த நாள் அன்னைக்கு காசு வந்து நம்ம வந்து குடுக்கறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. சேமிக்கிறதுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். வெள்ளி சாயந்தரம், வெள்ளி காலையில. ஏன்னா வீட்ல மங்களகரமா பூஜை புனஸ்காரணங்கள் பண்ணி, வீட்ல சேமிப்பு தங்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். செவ்வாய், வெள்ளியில. பட் ரெகுலரா நான் வந்து ஃபினான்ஸ் குடுத்துட்டுருக்கேன். ரெகுலரா வந்து நான் வந்து ரெகுலரா சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன்னா, தப்பு கிடையாது. அது உங்களுடைய அபிப்பிராயம். பட் செவ்வாய், வெள்ளியில பணம் குடுக்குவதை தவிர்த்துக்கிறது நல்லது. எமர்ஜென்சிக்காக குடுக்கக்கூடாதா? அப்படிலாம் கேட்டா, அது உங்களுடைய இஷ்டம். பட் வெள்ளிக்கிழமை காசு, வெள்ளி, செவ்வாய்ல காசு அதிகமா கைவிட்டு போறது, குடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் தானம் குடுக்கும்போது நாள் நட்சத்திரம் பார்க்காம குடுக்கக்கூடாது. சந்தி வேளைக்கு மேல குடுக்கறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. அத 2வது பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். கதவ திறக்கும்போது, காலையில கதவ தொறக்கும்போது திட்டின்டே தொறக்கக்கூடாது. சில பேர் இந்த ஸ்கூலுக்கு அனுப்புறேங்கிற ஒரு அந்த அவதியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதவ தொறக்கும்போதே டக்குன்னு தொறந்தா என் தலை எழுத்து காலங்காத்தால இவ்வளோ டென்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த டென்ஷன் ஆகுறாங்க. அம்மாவுக்கு பாவம். நாம அவங்கள தப்பு சொல்றது கிடையாது. அந்த ஸ்கூல் டைம்ங்கிறது அவங்களுக்கு 10 கை இருந்தாலும் பத்தாது. நம்ம பார்க்குறோம் ரெகுலரா டேஸ்ல நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருந்தம்போது ஃபர்ஸ்ட்டு அதனால தான் நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில சொன்னேன், பிரம்ம முகூர்த்தத்தில எந்திரிங்க அப்படின்னு சொன்னேன். நிறைய டைம் இருக்கும். நிறைய டைம் இருக்கும். அதனால காலையில கதவு தொறக்கும்போது வரலட்சுமின்ற வார்த்தைய தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ அந்த இடத்துல கதவு திறக்கும்போது கெட்ட விஷயங்கள் பேசக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4 வீட்ல வந்து சாமி படத்துக்கு காகித பூ போடக்கூடாது. இந்த ஆர்டிஃபிஷியல் பூலாம் நெறைய பேர் போடுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் பூக்கள்லாம் நெறையா போட்டிருப்பாங்க. அது வந்து சாமிக்கு எப்பவுமே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி போடக்கூடாது. நெறைய லைட்டிங்லாம் வச்சிருப்பாங்க. வெங்கடாஜலபதி படத்துல அப்படியே லைட்லாம் பளபளன்னு அந்த மாரிலாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணாம இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பாயிண்ட் நம்பர் 4. அதிலேயே இன்னொன்னு சேர்த்துக்கோங்க. பலகைக்கு பதிலா வெறும் பேப்பர போட்டு உட்காரக்கூடாது. ஸோ அதையும் நம்ம வந்து துணி விரிக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது துணி சார். வஸ்திரம் வச்சுக்கலாம். ஆனா அங்க அதுக்கு மட்டும் வச்சுக்கணும். அதாவது உட்கார்றதுக்கு மட்டும் வச்சுக்க வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. சரி, அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் பூக்கள் சாமி படத்துக்கு போடக்கூடாதுன்னு சொன்னீங்க. இறந்தவர்கள் படத்துக்கு பயன்படுத்தலாமா சார்? பொதுவாவே போடக்கூடாது. பொதுவாவே போடாம இருக்கிறது. அது பூ அப்படின்னு சொன்னா என்ன? செடியிலேருந்து பறிச்சு வைக்கிறது தான் பூ. அதுதான் ரொம்ப முக்கியம் அது. இந்த சந்தன மாலையெல்லாம் கூட ஒரு சிலவங்க போட்டு வச்சிருக்கிறத அதுதான். அது பார்த்துருக்கேன். சந்தன மாலை போட்டு வைக்கிறாங்க. அது வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா போடுறாங்க சந்தன மாலைங்கிறது. பட் நம்ம வந்து ரெகுலரா அப்படின்னு சொன்னா பூவ வந்து வைக்கிறது தான் ரொம்பவுமே நல்லது. அப்புறம் சந்தி வெளியில வாசல்ல உட்காரக்கூடாது. நெறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன். சந்தி வெளில வாசல்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. முடி பின்றது, முடி அப்பதான் வந்து இது பண்றது. அத வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதே மாரி காசிப்ஸ் பேசக்கூடாது. 6த் பிளேஸ்ல அத வைக்கிறேன் நான். அந்த சந்தி வேலை மட்டும் இல்ல. எப்பவுமே பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது. அது ரொம்ப கஷ்டமாச்சே சார். என்ன பண்றது? அப்ப காசிப்ஸ் பேசுறதுல இல்லாத விஷயம் கூட வரும்.
ஸோ இருக்கிற விஷயம் பேசுறதுல காசிப்ஸ் கிடையாது. இல்லாத விஷயம் பேசுறது தான் அதில ஒரு சுவாரஸ்யம், கியூரியாசிட்டி வந்து இருந்துட்டு இருக்கும். ஆண்கள், பெண்கள் 2 பேரும். எனக்கு பெண்கள் வந்து ரொம்ப மன வருத்தத்தில இருக்கக்கூடாது. அந்த வீட்ல வந்து ரொம்ப துக்கத்தில பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும் ரொம்ப மன துக்கத்தில இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. மனம் தெளிவாக இருக்கும்பொழுது தான் பணம் வரும். ஸோ மனம், பணம் இந்த 2க்குமே ஒரு தொடர்புகள் வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லுது. அடுத்தது 8வது பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து உடையும் பொருட்களை வைத்து விளையாடக்கூடாது. உதாரணத்துக்கு கண்ணாடி, உதாரணத்துக்கு கிளாஸ். அதாவது கிளாஸ் குடிக்கிற டம்ளர். டம்ளர். ஸோ இந்த மாரி உடையும் பொருட்களை வீட்டில் வைத்திருக்கக் கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சொல்ற மாரி இருந்ததுன்னா, அந்த உடைஞ்ச ஸ்க்ரீன் இத வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஸ்க்ரீன் இத வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அதே மாரி செல்லரித்த கதவுகள் வீட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு கரையான் அரிச்ச கதவுகள் வீட்ல இருக்கக்கூடாது. அரித்த படங்கள், சாமி படங்கள், அரித்த பெரியவங்களுடைய படங்கள் வீட்ல இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம பின்னமான பொருட்கள், பின்னமான கடவுள் சிலைகள் வீட்ல இருக்கிறது அவ்வளோ விசேஷங்கள. பின்னமான விளக்குகள் இருக்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. ஸோ இத்தன சப்ஜெக்ட் நம்ம சொல்லிண்டே போலாம். சரி, இப்போ நம்ம பொருட்கள்லாம் அந்த உடைஞ்சிருச்சுன்னா தூக்கி போட்டுறலாம். அந்த பிளேட்டு, கிளாஸு, மொபைல் ஃபோன் ஸ்க்ரீன்லாம் கூட மாத்திடலாம். ஆனா இப்ப இந்த சுவாமி படங்கள் வந்து உடைஞ்சிருச்சோ, போய் இல்ல சாமிட்ட வச்சிடலாம். கோயில்ல வச்சிடலாம். கோயில் மரத்துக்கு அடியில பாருங்க நெறைய படம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? கோயில் சாமி மரத்துக்கு அடியில வச்சிடலாம். பொதுவாவே வந்து இந்த வீடுகள்ல கோலம் போடுறதும் வந்து கட்டாயமா பண்ணணும்னு சொல்றாங்களே சார். அது உண்மையா சார் வாசல்ல? கண்டிப்பா பண்ணணும். கோலத்துல வந்து தேர் கோலம். தேர் வரும்போது மட்டும் தான் போடுவாங்க. நீங்க நெறைய கோயில் பக்கத்துல இருக்கிற வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, தேர் கோலம்ன்னுவாங்க. அதே மாரி அந்த கோலத்த பார்த்தாலே அந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடலாம். சங்கு கோலம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சக்கர கோலம். அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, விளக்கு கோலம், புஷ்ப கோலம். இப்படி ஒவ்வொரு கோலமும் வீட்ல இருக்கக்கூடிய அந்த நாளை பிரதிபலிக்கக்கூடிய கோலமாக இருக்கும். நீங்க அந்த கோலம் வந்து பிரதிபலிக்கக்கூடிய கோலமாக இருக்கும். நம்ம ஆஃபீஸ் முன்னாடி ஒருத்தவங்க கோலம் போட்டிருக்காங்க. நான் காலையில கேட்டேன். அவங்க வந்துட்டு இப்படி போனாங்களான்னு கேட்டேன். இந்த ரூட்ல போனாங்களா? ஏன் சார்ன்னாங்க. இல்லம்மா வந்துட்டு இந்த பக்கம் தான் போயிருப்பாங்க. எப்படி சார் காலையில 5 மணிக்கு வந்தாங்க. எப்படி இந்த பக்கம் தான் போனாங்கன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க. கேமரா எடுத்து பாருங்கன்னா, கரெக்ட்டா கேமரா எடுத்து பார்த்தா அந்த பக்கம் தான் போயிருக்காங்க. எப்படி சார் சொன்னீங்க? கோலம் அந்த பக்கம் தான் பார்த்தா இருந்தது. சிம்பிள் மனநிலை. மனநிலை. ம். போடம்போது மனம் வந்து அந்த இடத்துல இருந்தது. ஸோ அந்த டைரக்ஷன்லயே அவங்க போட்டுட்டாங்க. இதுதான் உண்மை. சீரியஸ்லி. இப்போ நீங்க கோலங்கிறது சாதாரணமா அவ்வளோ அவ்வளோ அழகா வந்துராது. சில பேருக்கு தான் அது வரும். அது சும்மா பிராக்டிஸ்ல வர்றது விஷயம் கிடையாது. அன்றைய மனநிலைய பொறுத்து வரக்கூடிய விஷயம். நீங்க ஆர்டிஸ்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும். எல்லா நேரமும் அந்த வரையறது வந்து ஒரே மாரி இருக்காதுன்னுவாரு. சமையல் பண்ணக்கூடிய பெண்கள்ட்ட வீட்ல கேட்டீங்கன்னா, எல்லா நேரம் அதே சாம்பார் வச்சா அதே டேஸ்ட் வராது. பிகாஸ் என்னன்னா, அன்றைய மனநிலைய பொறுத்து அது மாறும்னு சொல்லுவாங்க. எஸ் அதே மாரி தான் இதுவும். அப்ப 8 பாயிண்ட்ஸ் நம்ம பேசியிருக்கோம். என்ன? வீட்ல வந்து இந்த 8 விஷயங்கள் இருந்தால் ரொம்ப கஷ்டம். இல்லையா? அப்ப 8 விஷயங்களை தவிர்த்துக் கொள்ளணும். அதுக்குன்னு பேசியிருக்கோம். ஓகே. ஸோ பண வரவுக்கு எதெல்லாம் தடையா இருக்கும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான புரிதல் எங்களுக்காக குடுத்தீங்க. நன்றி சார். நன்றி. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.